ஜனநாயகன் படம் மீது புகார் அளித்தது யார், என்ன புகார் எனும் தகவல்கள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருமா, அதற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுமா என்பது ஒரு மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. இது குறித்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஒரு மணி நேரம் வரை மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தணிக்கை வாரியத்தின் சார்பில் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதன் பிறகு இப்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்களை முன்வைக்க தொடங்கியிருக்கின்றார்கள். தயாரிப்பு நிறுவனமும் மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பிலே எந்த ஒரு குற்றமும் காண முடியாது, தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு சரியான தீர்ப்பாகத்தான் இருந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்யவில்லை, அதாவது தனி நீதிபதி மறு தணிக்கை குழுவிற்கு படத்தை அனுப்பிய உத்தரவை ரத்து செய்யவில்லை, அது பற்றிய தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருந்தது, அதைத்தான் ரத்து செய்திருந்தார்கள் என்பதாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார், தனி நீதிபதியினுடைய தீர்ப்பிலே எந்த தவறும் இல்லை என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் மற்றொரு முக்கிய தகவலாக தயாரிப்பு நிறுவனம் இந்த படம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படம் 500 கோடி செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய படம், அதனுடைய பணிகள் திரைப்படத்தை முழுவதுமாக அந்த எடிட்டிங் உள்ளிட்ட பணிகள் முடித்து அதை நிறைவு செய்வதற்கே டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியானது. அதன் பிறகு படத்தினுடைய பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையிலே 3 நாட்களுக்கு பிறகு நாங்கள் தணிக்கை வாரியத்திடம் டிசம்பர் 18ஆம் தேதி படத்தை ஒப்படைக்கின்றோம். டிசம்பர் 18க்கு பிறகு தணிக்கை வாரியம் டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை பார்த்துவிட்டு எங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். படத்திலே இது போன்ற காட்சிகளை நீக்க வேண்டும், இந்த வசனத்தை எல்லாம் சத்தம் எழாத வகையிலே மியூட் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். அதையும் நாங்கள் சரி செய்து உடனடியாக நாங்கள் படத்தை மீண்டும் தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பிவிட்டோம். ஆனால் தணிக்கை வாரியம் எங்களுக்கு எந்த தகவலையும் அதன் பிறகு சொல்லவில்லை. நாங்கள் யுஏ சான்றிதழ் வழங்கப்படுவதாக தணிக்கை வாரியத்திலிருந்து வாய்மொழியாக சொல்லப்பட்டிருந்த அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு படத்தினுடைய வெளியீட்டுக்கு தேவையான நடவடிக்கையை எல்லாம் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 5ஆம் தேதி தான் தகவல் கிடைத்தது. உடனே அதன் பிறகு நீதிமன்றத்தை நாங்கள் அணுகி இருந்தோம் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த காலகட்டம் என்பது போதுமானதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். போதுமான அவகாசம் சென்சார் போர்டு தரப்பிற்கு வழங்கி இருக்க வேண்டும் என்ற கருத்தை நீதிபதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக தற்பொழுது இந்த படத்தினுடைய பணிகள் எடிட்டிங் உள்ளிட்டவற்றை முடிக்க டிசம்பர் 15ஆம் தேதி ஆகியிருக்கின்றது. அதன் பிறகு 3 நாட்கள் கழித்து படத்தை கொடுத்திருக்கின்றார்கள். டிசம்பர் 18ஆம் தேதி தணிக்கை குழு படத்தை பார்த்து 19ஆம் தேதி சில திருத்தங்களை சொல்லுகின்றது. அந்த திருத்தங்கள் அடிப்படையில் தான் 14 காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஒரு சில வசனங்கள் மியூட் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலும் கூட இப்பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதன்படி போதுமான கால அவகாசத்தை சென்சார் போர்டு தரப்பிற்கு வழங்கியிருக்க வேண்டும் என்பதாக தலைமை நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தான் எங்களுக்கு இந்த படத்தை மறு தணிக்கை செய்வதற்காக இன்னொரு குழுவிற்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவலே கிடைத்தது. அதன் பிறகு உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுகிவிட்டோம் என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொன்னாலும் கூட போதுமான கால அவகாசம் சென்சார் போர்டு தரப்பிற்கு படக்குழுவால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது தலைமை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார். படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் கூறிய மாற்றங்களை செய்துவிட்டு தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் அனுப்பிய நிலையிலும் படத்திற்கு இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைக்கின்றது. ஏற்கனவே கடந்த அமர்வில் விவாதங்கள் எழுந்த பொழுதும் கூட இதே போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். படத்தினுடைய அந்த ஏற்கனவே இந்த புகாரை யார் கொடுத்தார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய வாதமாக இருந்தது. ஏனென்றால் படத்தை எடுத்திருக்கக்கூடிய படக்குழு, அதை தாண்டி படத்தை பார்த்திருப்பது தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது யார் மத ரீதியிலான அம்சங்கள் இதில் புண்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற புகாரை கொடுத்திருந்தார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஆனால் கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் அதை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அப்பொழுது தணிக்கை வாரியத்தில் இருந்த ஒரு உறுப்பினர் தான் படத்தை பார்த்துவிட்டு இந்த படத்திலே மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு ஒரு தகவல் சொல்லுகின்றார். அந்த அடிப்படையில் தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர் இது போன்ற நடைமுறைகள் இருக்கும் பொழுது, அதாவது மறு தணிக்கை செய்வதற்காக அனுப்புவார்கள் படத்தை. அந்த விவரங்களை எல்லாம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார்கள். எனவே விதிகளை மீறி எந்த வகையிலும் ஜனநாயகன் படத்திற்கு தடைகளை ஏற்படுத்தவில்லை என்பதை சற்று முன்பாக தங்களுடைய 1 மணி நேர வாதத்திலே தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள்
நீதிமன்றத்திலே குறிப்பிட்டு சொல்லி இருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்களை முன்வைக்கின்றார்கள். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லும் பொழுது படத்தினுடைய முழுமையான பணிகள் முடிந்து அந்த டிசம்பர் 15ஆம் தேதி தான் படத்தை ஒரு பணிகளை முடித்த நிலையில் கொண்டு வந்திருந்தோம். அதன் பிறகு 3 நாட்களுக்குள் படத்தை வழங்கிவிட்டோம் தணிக்கை வாரியத்திடம் என்று சொல்லியிருந்தாலும் கூட இவர்கள் எதிர்பார்த்த ஜனவரி 9 என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு உள்ளாகத்தான் இருந்தது. படத்தை கொடுத்து அதற்கான வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டிருந்த அந்த நாள் என்பதற்கு இடையே 20 நாட்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக இருந்தது. அதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் இப்பொழுது நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அவர்கள் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். போதுமான அவகாசத்தை சென்சார் போர்டு தரப்பிற்கு வழங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடந்த 5ஆம் தேதி தான் தகவல் எங்களுக்கு கிடைத்தது. இந்த தணிக்கை குழு மறு ஆய்வுக்காக படத்தை அனுப்பிவிட்டோம் என்ற தகவலையே ஜனவரி 5ஆம் தேதி தான் சொல்லுகின்றார்கள். ஜனவரி 5 என்பது நாங்கள் படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்த ஜனவரி 9ஆம் தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் மட்டுமே முந்தைய தேதி. எனவே எங்களுக்கும் உரிய அவகாசம் இல்லை என்ற கருத்தை ஜனநாயகன் திரைப்படத்திற்காக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே 2 பக்கமும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 500 கோடி முதலீட்டில் உருவாகி இருக்கின்றது. விஜயனுடைய திரைப்படங்கள் கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தாலும் இப்பொழுது அவர் நடித்திருக்கக்கூடிய படம் என்பது ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு நடித்திருக்கக்கூடிய படம். எனவே அரசியல் ரீதியிலான வசனங்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகளில் இடம்பெற்றிருந்த வசனங்களும் அதை ஒட்டியே இருந்தன. எனவே ஜனநாயகன் திரைப்படத்திலே பல அம்சங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 14 காட்சிகளுக்கு தணிக்கை வாரியம் எதிர்ப்பு தெரிவித்து அந்த காட்சிகளை எல்லாம் நீக்க வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. மத நம்பிக்கைகளை அவமதிக்கும் காட்சி இருப்பதாக புகார் வந்ததால் மறு தணிக்கை செய்வதற்காக அனுப்பினோம் என்ற தகவலை எல்லாம் இப்பொழுது நீதிமன்றத்திலே அந்த தணிக்கை வாரியத்தின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். தணிக்கை குழுவினுடைய ஆட்சேபனைகளை நாங்கள் எதிர்க்கவில்லை, அவர்கள் சொன்ன அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுத்து விட்டோம், ஆனால் அப்படி இருந்தும் எங்களுக்கு தணிக்கை சான்றிதழை இதுவரை வழங்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லும் பொழுது ஒரு படத்தினுடைய தணிக்கை சான்றிதழை பெற்ற பிறகுதான் படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அறிவிக்க வேண்டும். படத்தின் வெளியீட்டு தேதியை அறிவித்துவிட்டு ஒரு நிர்பந்தத்தை, மறைமுக அழுத்தத்தை தணிக்கை வாரியத்திற்கு வழங்கக்கூடாது. இன்னும் 4 நாட்களிலே படத்தை திரையிடுவதாக அறிவித்து விட்டோம், எனவே உடனடியாக சான்றிதழ் கொடுங்கள் என்பதாகவெல்லாம் அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது. தணிக்கை வாரியம் அவர்களுக்கு தேவையான காலக்கெடுவை எடுத்துக்கொண்டுதான் படத்திற்கான தணிக்கை சான்றிதழை வழங்குவார்கள் என்ற கருத்தை ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வும் கூட தெளிவுபட சொல்லி இருந்தது. இப்பொழுதும் அதை ஒட்டிய கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விதிகளின்படி 2 நாளில் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக முடிவு செய்ய வேண்டும், அல்லது அது தொடர்பான தகவலை மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் சொல்லுகின்றார்கள். தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுகின்றது என்றால் போதுமான கால அவகாசத்தை வழங்கவில்லை என்று நீதிபதிகள் சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் படத்தை கொடுத்த பிறகு, தணிக்கை வாரியத்திடம் கொடுத்த பிறகு 2 நாட்களுக்குள் எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் விதிகளின்படி. அப்படி சான்றிதழை வழங்க முடியாவிட்டால் உடனடியாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு அதற்கான காரணத்தோடு குறிப்பு ஆணை அனுப்ப வேண்டும். ஆனால் இவற்றையெல்லாம் தணிக்கை வாரியம் கடைபிடித்ததா என்கின்ற ஒரு கேள்வியினை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முன்வைக்கின்றார்கள். இந்த வழக்கில் விதிகளை குறித்துதான் கேள்வி எழுப்பப்பட்டது, அந்த விதிகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் தனி நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் என்று தயாரிப்பு நிறுவனம் சொல்லுகின்றது. ஏனென்றால் டிசம்பர் 15ஆம் தேதி படத்தை வழங்கிவிட்டார்கள் தணிக்கை வாரியத்திடம். டிசம்பர் 18ஆம் தேதி அந்த டிசம்பர் 15 பணிகள் முடிந்து 18ஆம் தேதி தணிக்கை வாரியத்திற்கு வழங்கப்படுகின்றது. அதன் பிறகு 19ஆம் தேதி தணிக்கை வாரியம் சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அந்த காட்சிகளை நீக்கிவிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி மீண்டும் தணிக்கை குழுவிற்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட தணிக்கை வாரியம் இதுவரை சான்றிதழ் வழங்கவில்லை என்பது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரம் சென்சார் போர்டு சொல்லும் பொழுது நாங்கள் மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பி இருக்கின்றோம், மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்புவது தொடர்பாக 20 நாட்கள் வரை முடிவு செய்வதற்கு காலம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற கருத்தையும் தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பிற்கு எதிரான ஒரு மேல்முறையீட்டு வழக்காகத்தான் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. எனவே தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ஒரே ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிவாரணமும் அதுதான். தனி நீதிபதியை பொறுத்தவரை UA என்று குறிப்பிட்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு என்று அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் தனி நீதிபதி உத்தரவிற்கு தான் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உடனடியாக இடைக்கால தடை விதித்திருந்தது. இன்று காலை கூட இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு தலைமை நீதிபதி அவர்கள் கருத்துக்களை சொல்லும் பொழுது இந்த வழக்கை சற்று காலம் எடுத்துக்கொண்டு தனி நீதிபதி விசாரித்திருந்தால் இவ்வளவு கேள்விகளை நாங்கள் 2 பக்கமும் கேட்க வேண்டிய தேவையே எழுந்திருக்காது. தனி நீதிபதி ஒரே நாளுக்குள் விசாரித்து விட்டு உடனடியாக ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்.
இந்த நிலையில் தான் இரண்டு பக்கமும் வாதங்கள் மாறி மாறி முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மறு தணிக்கை என எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம். அந்த தகவல் கூட எங்களுக்கு 5ஆம் தேதி அளவில் தான் வந்து சேர்ந்தது. படத்தை வெளியிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் அதிகாரப்பூர்வமாக அந்த ஒரு தகவலை கூட எங்களுக்கு சொன்னார்கள். ஆட்சேபனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தணிக்கை வாரியம் சொன்ன மாற்றங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். படத்தில் அந்த காட்சிகளை சர்ச்சைக்குரிய காட்சிகளாக சொல்லப்பட்டவற்றை நீக்கி இருக்கின்றோம். ஆனாலும் எங்களுக்குரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்பது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதே போன்று திரைப்பட தணிக்கை தொடர்பாக இருக்கக்கூடிய விதிகளையும் சுட்டிக்காட்டி அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அவர்கள் தரப்பில் சொல்லும் பொழுது, ஒரு படத்தை வழங்கினால் 2 நாட்களிலே அந்த தணிக்கை சான்றிதழை வழங்கி இருக்க வேண்டும். அப்படி 2 நாட்களுக்குள் வழங்காவிட்டால் அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு காரணத்தை அவர்கள் சொல்லவில்லை. எங்களுக்கு கிடைத்த தகவல் கூட மறு தணிக்கைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது என்பதை தகவலாக சொன்னார்களே தவிர அதிகாரப்பூர்வமாக தணிக்கை வாரியம் எங்களுக்கு எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை என்பது அந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது. போதுமான கால அவகாசத்தை சென்சார் போர்டுக்கு வழங்கவில்லை என்ற கருத்தை தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட இப்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நாங்கள் போதுமான அவகாசம் வழங்கக்கூடிய விதமாகத்தான் டிசம்பர் 18ஆம் தேதியே படத்தை அனுப்பி வைத்தோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று தனி நீதிபதியினுடைய உத்தரவு நன்கு விசாரிக்கப்பட்டு தான் வழங்கப்பட்டது. விதிகளை பின்பற்றி தான் தனி நீதிபதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA என்கின்ற சான்றிதழை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் என்ற கருத்தை மூத்த வழக்கறிஞரான சதீஷ் பராசராம் தன்னுடைய வாதமாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலே. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்தில் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கின்றது. விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் கிடைக்குமா, அல்லது சான்றிதழை வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவுறுத்தல்களை எல்லாம் நீதிபதிகள் வழங்கப் போகின்றார்கள். ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி, உச்ச நீதிமன்றத்திலும் சரி, படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு சிறிய பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்த நிவாரணத்தை நீதிமன்றத்திலே பெற முடியவில்லை. அதே போன்று நீதிபதிகளும் இது போன்ற ஒரு பெரிய நடிகருடைய படமாக இருந்தாலும் முறையாக சான்றிதழை வாங்கிவிட்டு தான் வெளியீட்டு தேதியை அறிவிக்க வேண்டும். தனிச்சையாக ஒரு வெளியீட்டு தேதியை அறிவித்து அதன் மூலமாக ஒரு மறைமுக அழுத்தத்தை ஏற்படுத்தி தணிக்கை சான்றிதழை பெற நினைக்க கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். உச்ச நீதிமன்றமும் இந்த வழக்கை பொறுத்தவரை நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சேர்ந்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தகவலை சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தார்கள். எனவே இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த விசாரணையிலே 2 பக்கமும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தணிக்கை வாரியம் அடுக்கடுக்காக பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் விதிகள் மீறப்படவில்லை. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்காக மற்றொரு குழுவிடம், மும்பையில் இருக்கக்கூடிய குழுவினரிடம் அனுப்பியிருந்ததில் எந்த விதிமீறலும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இதுபோன்று தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்றால் தனிப்பட்டு அந்த சான்றிதழை ஒரு குறிப்பிட்ட குழுவை சார்ந்தவர்கள், படத்தினுடைய சென்சார் குழுவை சார்ந்தவர்கள் மட்டும் முடிவெடுக்க முடியாது. ஒரு திரைப்படம் 72 நிமிடங்களுக்கு மேலாக இருக்கின்றது என்றால் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்தை கடந்து விட்டால் ஒரு திரைப்படம் அதற்கான தணிக்கை சான்றிதழை வழங்கக்கூடிய கடமை, பொறுப்பு, அதிகாரம் என்பது தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு சென்றுவிடும். அந்த அடிப்படையில் தான் தணிக்கை வாரியத்தின் தலைவர் தன்னுடைய முடிவின் அடிப்படையில் விதிகளுக்கு உட்பட்டு படத்தை மறு தணிக்கை செய்வதற்காக அனுப்பியிருக்கின்றாரே தவிர விஜயினுடைய இந்த படத்திற்கு எதிராக திட்டமிட்டு செயல்படக்கூடிய எந்த வகையான நோக்கமும் கிடையாது என்பதை தங்களுடைய வாதத்திலே தணிக்கை வாரியத்தின் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார் ARL சுந்தரேசன். இப்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விஜயை பொறுத்தவரை இந்த திரைப்படத்தை ஏற்கனவே பொங்கல் வெளியீடாக கொண்டு வர நினைத்து அதை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இன்னும் 2 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்திலே ஏப்ரல் இறுதி அல்லது மே மாத தொடக்கத்திலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது. பிப்ரவரி மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே கூட தேர்தல் நடத்தை விதிகள் எல்லாம் அமலுக்கு வர இருக்கின்றன. எனவே குறைந்தபட்சம் இந்த படத்தை உடனடியாக திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இன்று நடைபெறக்கூடிய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வின் இந்த விசாரணை ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய படக்குழுவுக்கு மட்டுமல்ல, அதில் நாயகனாக நடித்திருக்கக்கூடிய விஜய்க்கும் ஒரு முக்கியத்துவம் கொண்ட தீர்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 பக்கமும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த திரைப்படத்தில் விஜய் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்பது ஒரு காவல்துறை அதிகாரி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். அதில் அவர் ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக தன்னுடைய கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க அரசியலில் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடியவர்களை கண்டிக்கக்கூடிய வகையிலும், அதே போன்று ஒரு பெண் குழந்தையினுடைய தந்தையாக விஜய் நடித்திருப்பதன் மூலமாக ஒரு சில சட்டம் ஒழுங்கு சார்ந்த காட்சிகளும் கூட இதில் இடம்பெற்றிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் விதிகளின்படி சென்சார் போர்டு செயல்படவில்லை என்பது படக்குழுவினுடைய வாதமாக இருக்கின்றது. ஒரு படத்தை அனுப்பினால் 2 நாட்களில் அந்த படத்திற்கு சான்றிதழை கொடுக்க வேண்டும். சான்றிதழ் கொடுக்க முடியாவிட்டால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை டிசம்பர் 18ஆம் தேதி வழங்கியிருந்த படத்தை
கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தான் நாங்கள் இந்த படம் தொடர்பாக மறு ஆய்வுக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே விதிகள் மீறப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம்.